நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சகோதரர் கடந்த வருடம் புனித ஹஜ் சென்ற போது எடுத்த காணொளியே இது. தன்னை புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக அவர் பயன்படுத்தும் கையடக்க தொலைபேசியை கொஞ்சம் பாருங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்கலாம். உண்மைதான், புகைப்படம் எடுக்க அவரிடம் ஸ்மார்ட் போன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் புனித ஹஜ் செய்ய அல்லாஹு தாலா அவருக்கு அருள் செய்திருக்கின்றான். சுபஹானல்லாஹ். மனிதன் வாழ்வதற்கு வசதியான உலகை படைத்த பேரறிவாளனான அல்லாஹு தாலா மனிதனின் தேவைகளை தன்னிடம் கேட்பதையே விரும்புகின்றான். உயர்ந்தோன் அல்லாஹு தாலா மனிதனின் நியாயமான தேவைகளை அவனிடம் கேட்கும்போது அவற்றை நிறைவேற்ற காத்திருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 40 வசனம் 60 கூறுகிறது, என்னிடம் கேளுங்கள், உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் என்று. மேலும் அல் குர்ஆன் அத்தியாயம் 50 வசனம் 16 கூறுகிறது, நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகின்றது என்பதையும் நாம் அறிவோம். அன்றியும் அவன் பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் என்று. சுபஹானல்லாஹ். வல்லமை மாண்பும் மிக்க அல்லாஹு தாலா கூறுகின்றான், என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ அதற்கு ஏற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும் போதோ நான் அவனுடன் இருப்பேன். அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன். அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூறினால் அவர்களை விட சிறந்த ஓர் அவையினரிடம் நான் அவனை நினைவு கூறுவேன். அவன் ஒரு சான் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் ஒரு முழம் அளவுக்கு அவனை நெருங்குவேன். அவன் ஒரு முழம் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலதும் இடதுமாக விரித்து 2 கைகளையும் நீள அளவுக்கு அவனை நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி வந்தால் நான் அவனை நோக்கி ஓடிச் செல்வேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.